தெரியும். மற்றவங்க வந்த மாதிரி வந்துட்டு சொல்ற மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. ஊழலையும் ஒழிச்சு சிங்கள மக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் படைக்கு ஆயுதம் கொடுப்பதா இங்கே சரி வராது. ஆயுதம் போராட்டமே எங்களோட முடிச்சு, இனிமேல் இல்ல. அதுக்குரிய எண்ணமே சிந்தனையே எங்களை மக்கள் மத்தியில் இல்ல. அதாவது பொதுவாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள்கிட்ட இல்ல. ஆனால் நேற்று ஆல்ரெடி சொன்ன இளைஞர்கள் சொன்ன விடயங்களுக்கு நான் பார்க்கிறது கொடுத்திருக்கேன். எங்களுக்கு அரசியல் பலம் இல்ல. உங்களோட கண்ணீர் வழங்குது, உங்களோட வேதனை வழங்குது, உங்களோட கஷ்டம் வழங்குது. அரசியல் பலமும் எங்களுக்கு பொருளாதார பலம் இருந்தா எங்களால நேர்த்தி செய்ய முடியும். ஆனா நாங்க ஒன்று சொல்லி கொண்டு ஒன்று செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்க புலிய நாங்க சத்திய போராட்டம் எடுத்து போராட நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களை மாவீரருக்கு செய்த துரோகம். அப்ப அந்த மாவீரரை நாங்கள் உண்மையா அவங்களோட பெற்றோர்களையும் அவங்களோட கண்ணீரையும் தொடங்கினா நாங்க சரியா இருக்கணும். நிச்சயம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இவ்வளவுக்கு நாங்கள் துணிஞ்சு செயல்படுறோம் என்றால் எங்க மாவீரர்கள் சக்தி, அவங்களோட ஆத்மா எங்களுக்குள்ள இருக்குது. பல பேர் பலமாய் சொல்லலாம். ஆனா நிச்சயம் ஒரு கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செய்யல. கடவுள் வடிவத்தில் ஒரு மனிதன் வந்தான் எங்களை மக்களை பாதுகாக்கணும். அதையும் எங்க தேசிய தலைவர் வந்து மனித வடிவத்தில் வந்தா காப்பாத்தினவர் எங்களை மக்களை. இன்னைக்கு உலகத்துக்கு காட்டிட்டு போயிருக்க தமிழ் மக்களை. ஆனா இன்னைக்கு அனாதரவா நிக்கிற அண்ணன் வளர்த்த பிள்ளை நாங்க. உண்மையா சண்டை பிடிச்ச நாங்க தான் அண்ணன் தடுப்புல இருக்கிறோம். என்ன மாநில தொடக்கம் வெள்ளாமுடைய ஆட்கள் வரும் வரைக்கும் இத்தனாயிரம் ராணுவம் கொல்லப்பட்டிருக்கு. உங்களோட தலைவர் மட்டும் தங்கி நின்று சுட்டாவா? ஆனா உங்களை கேட்டாக சொல்றீங்க, இல்ல படன்றீங்க, கிராமிய படன்றீங்க, அங்க சோறு சமைச்சு கொடுத்து இங்க சோறு சமைச்சு கொடுத்தா மங்கல் வட்டி கொடுத்தீங்க. ஆனா அவ்வளவு ராணுவம் சேர்த்து இருக்கு. நீங்க தான் செய்த நீங்க 12,000 பேரும் நீங்க தான் இதுக்கு இருக்கிறீங்க. எங்களுக்கு ராணுவம் புனர்வாழ்வுல கேட்கிறாங்க. பயந்து கொண்டு தலையை குனிஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களை போய் நீ விட மாட்டாமல் இருந்துட்டு. நான் உலகத்தை தாங்கி வந்த போராளி இன்றைக்கு நாங்கள் வெளியில நிற்கும். தலைவருக்கு துணையா இருந்து சண்டை பிடிச்ச போராளி வெளியில நிற்கும். தேசியம் பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு டீல் பேச காசு எடுக்கிறார்கள். அங்க நிற்கிறாங்க. அதே வேலையை நாங்க இங்க செய்யப்படுறோம். டீல் பேசல, நாங்கள் எக்ரிமெண்ட் பேசுறோம். எங்களுக்கு நீங்கள் வந்தால் இதை செய்வீங்களா? நாங்க செய்வோம். அப்ப நிச்சயமாக உங்களை நாங்க வெல்ல வைக்கிறதுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள போராளிகள் மக்களை நாங்கள் நிச்சயம் மக்களிடம் மிகவும் தாழ்மையாகவும் பணியுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி ஒரே சின்னம் சிலிண்டர் சின்னம் புள்ளடி விடுங்க. நிச்சயமாக விடுதலை புலிகளுக்கு சொல்லி 3000 பேருக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. 30,000 பேர்ல 30 லட்சம் பேருக்கு நாங்கள் தொகையில காட்டுவோம் 5 வருஷத்துல. அது எங்களாலே நிர்வாக கட்டமைப்பு விடுதலை புலிகள் காலத்துல வந்து 19 வருஷம் நாங்க 4 மாவட்டத்தை வச்சு இயக்குனாங்க. வன்னி மாவட்டத்துல பவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி. 19 வருஷம் தன்னிறைவான பொருளாதாரத்தை எங்க தலைவர் உருவாக்குனார். தமிழக வைப்பகம், காவல்துறை, நீதி நிர்வாகம், சகல வருவாய்த்துறை, நீதித்துறை அவ்வளவு உருவாக்குன தலைவர். அவ்வளவு நிர்வாகம் படிச்சு எங்களை மனசுக்கு இருக்கு. நிர்வாக கட்டமைப்புல எங்களை புலிகள் அடிக்கிறவருக்கு மேலாக எல்லாரும் காசுக்கு மட்டுமா தளம் பண்ணலாம். நிர்வாகத்தை சரியா செய்யறதுக்கு விடுதலை புலிகள் இருக்கிற தளவை மாதிரி இருக்கிறாங்க. நிச்சயமா 1000 பேர் 10,000 பேரையும் கொண்டு நடத்தக்கூடிய ஆகும். ஆனா நிச்சயம் எங்களுக்கு ஒரு 3000 பேருக்கான நிர்வாக கட்டமைப்பு பொருளாதாரம் வரும்னா அரசாங்கத்தில் அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். அது வரும் பட்சத்தில் நாங்க 30 லட்சம் மக்களுக்கும் ஒரு உறுதுணையா இருந்து வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய டேலண்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு கிழக்கு மாகாண விஜயம் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்றையிலிருந்து இன்றைக்கு கிழக்கு மாகாண விஜயத்தை முடிச்சு கொண்டு வெளிக்கிறோம். நாளை மறந்த நாள் தினம் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இதே பிரஸ் மீட்டிங் நாங்கள் செய்ய போறோம். ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண மக்கள் போராளிகள் அனைவரும் விலகிக் கொள்ளணும். ஒரே சின்னம் ரணிலுக்கு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் எங்களோட பொருளாதார கட்டமைப்பை எங்களுடைய போராளிகளை பாதுகாப்பை நிச்சயமா உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லிக் கொண்டு இதுல இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. ஒரு இலக்கம் இல்ல, அதே எங்களோட அரசியல்வாதி மாதிரி இல்ல. புலம்பெயர்ந்த தேசத்துல இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை அறிகிறோம். கனடாவில் விடுதலை புலிகள் கட்சி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட போய் சேர்ந்துட்டு அதனுடைய அவங்களுக்கு சேர்த்த நிதியை நாங்க கட் பண்ற மாட்டாங்க. இது வரைக்கும் 8 வருஷம் நாங்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆரம்பிச்சு ₹1 காசு கனடாவில் இருந்து எங்களுக்கு வரல. ஆனா எங்களை சொல்லி காசு சேர்த்துருக்காங்க, எங்களை சொல்லி உண்டியல் சேர்த்திருக்காங்க. அப்ப பாருங்க, நாங்க இந்த படாத பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம். எங்களோட போராளிகள் எங்களோட கட்சியில பெயரை பயன்படுத்தி அங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க புலம் இந்த தேசத்துல. இதே எங்களோட போராளிகள பேரை பயன்படுத்தி வாழ்றாங்க, எங்களோட மக்கள பேரை பயன்படுத்தி வாழ்றாங்க. ஆனா எங்களோட போராளிகள் வெறுப்பு விரக்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா கேட்டா விஷமத்திலையும் ஆத்திரத்திலையும் உணர்ச்சோகத்திலையும் இம்பராசா கதைக்கிறார்கள் கதைக்கிறாங்க. இந்த சுடுதண்ணி ஊத்துறாங்க, மன கணேசன் அடி போடுறாங்க பாராளுமன்றத்துல. சபாநாயகருக்கு அடிக்க போறாங்க. சீமான் கதைக்குது உயிரை பொறுத்து கொலை செய்யற மாதிரி. அதை விட நாங்கள் போராளிகள் ரியலா செயல்பட்ட நாங்கள் கோபம் பெறாம என்ன செய்யும்? அத்தனை பேர் தானே பார்லமெண்ட்ல படிச்ச முட்டாள் மாதிரி சபாநாயகருக்கு அடிக்க போறாங்க. ஒரு சக்தி நியூஸ்ல வந்து ஆளையால் அடி போடுறாங்க படிச்ச முட்டாள்கள்.
நாங்கள் போராட்டத்தில் இருந்து நாங்கள் எவ்வளவு வெறுப்பு வரும். அப்ப உண்மையை தான் கதைக்கிறோம். உண்மையை கதைக்க உணர்ச்சி வரும், ஆத்திரம் வரும், நெருப்பு மழை வரும். நான் கேட்கத்தான் வேணும். என்ன காரணம் என்றால் அவ்வளவு நாங்கள் ரியல் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நான் பெருசு நீ பெருசு நாடு பெருசுன்றதுக்கு அப்பால எங்களுக்கு பொருளாதார கட்டமைப்பு நிச்சயம் எங்களுக்கு தேவை. நிச்சயம் வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கிழக்கு விஜயத்தை மேற்கொண்டு நாங்கள் நேற்று அம்பாறை வரைக்கும் போய் வந்தாங்க. பலதரப்பட்ட எங்களோட மக்கள் போராளிகளை சந்திச்சாங்க, படிச்ச புத்திஜீவிகளை சந்திச்சாங்க. படிச்ச இளைஞர்கள் சொன்ன விடயத்தை கேட்டா கண்ணீர் வருது. இம்பராசன் உண்மையா வேதனையா இருக்கு. எங்களுக்கு வந்து தலைமை இல்லை. இம்பராசன் முழு வேட்பாளர் மாறாங்க, முழு பார்லமெண்ட் உறுப்பினர் மாறாங்க. நாங்க எங்க மக்கள் நம்பி 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 ஏமாந்து போறாங்க. நீங்க கூட நான் வந்திருக்கிறீங்க, உணர்ச்சி பூர்வமா கதைக்கிறீங்க, நம்புறோம். ஆனா உங்கள ஒரு சில கதைகள் எங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்கு. ஆனால் இதை இந்த உண்மைத்தன்மையை மக்களுக்கு சேவையா செய்து காட்டும். இதுக்கு என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நேற்று ஒரு 15 இளைஞர்கள் சந்திச்சேன். என்ன ஆளடி வேணும் இரவு தான் நான் சந்திச்சு இரவு 11 மணி மட்டக்களப்பு வர நானே வாகனம் நானே 4 பேர் ஏற்றிட்டு இருக்கேன், நானே செலவழிக்கிறேன், நானே கொண்டு வரேன். ஏன்னா அவ்வளவு அந்த போராட்டத்தில் நாங்க இங்க இருந்து நடந்து போனோம். நாங்கள் பண்ணிக்கு கிழக்கு மாநிலத்துல இருந்து அங்க இருந்து நடந்து வந்து நான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப வாகனத்துல தெரியுறேன் இரவு திரம் வச்சு வெறித்தனத்துல. ஏன்னா எங்களை போராளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நாங்கள் இனிமேல் விடக்கூடாது. அப்ப எங்களுக்கு பொருளாதார கட்டமைப்புகளை கொண்டு வரனா நிச்சயம் நாங்கள் ஒரு ஏதோ ஒரு வழியில ஒரு ஜனாதிபதியை சாரி நிக்கணும். ஆனா அது தோக்குற குதிரையோட வெல்ற குதிரைக்கு நாங்க பந்தயம் கட்டலாம். அதே நேரத்தில் நன்றி கடன் ஒன்று இருக்கு. இந்த நாடு பத்தி எரிய கூட வந்து பொறுப்பேற்றவர். இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். அது வேற விஷயம். அரசியல் என்றது அவர் செய்த பிள்ளைகள் என்றால் அது வேற விஷயம். நாங்கள் செய்த பிள்ளைகள் என்றால் அது வேற விஷயம். ஆனா இப்ப பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி எடுக்கிறதுக்குரிய சரியான நேர்த்தியான உண்மையான இறுக்கமான ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர் தான் ஆழ்ம படைச்சவர். அவருக்கு தான் எல்லாம் தங்கட சுயநலத்துக்காக தங்கட அரசியலுக்காக செய்யறாங்க. மக்களுக்காக சேவை செய்கிறார்கள், மக்களுக்காக உயிரையே கொடுத்தார்கள். இந்த ரோட்ல நாங்கள் இன்றைக்கு கூட நாங்கள் வெறும் வழியோட நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் அவருக்கு சொன்னது உங்களுக்கு கைதாரம், நிச்சயமாக எங்களுக்கு கைதரணும். முன்னாள் போராளிகள் கடுமையான கஷ்டத்து மத்தியில் இருக்கின்றார்கள். நான் நேற்று ஒரு 35 போராளிகளை அக்கிரமத்தில் சந்திக்க வந்தேன். அதே போராளிகள் இப்ப 3 நாளைக்கு முதல் நான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு வந்தோம். எனக்கு கூட எடுத்து கொண்டிருந்தவங்க வாங்கன்னா நாங்கள் சந்திக்கணும், எங்களோட வழிகளை உங்களுக்கு சொல்லணும். நீங்க எடுத்த முயற்சி நல்ல பண்ண நாங்கள் பெரும் கஷ்டத்து மத்தியில் என்ன கோலாவில் கண்ணையபுரம் அங்க கோமாரி எல்லாம் இருந்த போராளிகள். அப்ப எனக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்ப வந்தது கூட நேற்று போலோட இன்றைக்கு தானே நாங்க கொழும்புக்கு வந்த நாங்கள் மேசை மேலைக்கு வீட்டுல கஷ்டம் என்ன, லோன் என்ன, பிரச்சனை என்ன, ஆனா எங்களுக்கு வெடி என்ன, தலையில வடி, நெத்தில வடி. அப்ப எங்களுக்கு மேல இருந்து மாடியில இருந்து வேலை செய்யலாம். ஆனா நாங்க வந்துட்டோம். ஆனா எலெக்ஷன் கட்டாயம் வரும். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் நீங்க சொன்னது போல நாங்க வாக்களிப்போம். ஆனா எங்களை கைவிட்டுறாங்க. நிச்சயமாக எங்களை போராளிகளை கைவிடுறதுக்காக நான் இப்படி வாழ இல்லை. இப்படி ஒரு முடிவும் எடுக்கல. எங்களுக்கு மூலம் இந்த தேசத்தில் சொல்லியிருந்தார்கள், எங்களுக்கு உதவி செய்தவர் சொல்லியிருந்தார்கள். இம்பராசா எல்லாரும் எங்கள் அரசியல்வாதிகள் மக்களையும் போராளிகளையும் ஏமாத்துறார்கள். நீங்க நேரடியா ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திங்க, ஒரு கோரிக்கையை வைங்க. எங்களை போராளிகளுக்கான இப்ப தென்புவன் அவங்களுக்கு நான் பொருளாதாரம் அதை முன்வைங்க. அதை நிறைவேற்றும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா நாங்கள் 6 இருந்தாலும் 3 வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் இருந்தாலும் 30 வேட்பாளர் இருந்தாலும் சரி 6க்கு ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வாக்களிச்சே ஆகணும், வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி பரிஷ்கரிக்க சொல்லி எவருக்கு அருகதை இல்லை சொல்றதுக்கு. என்ன காரணம், வாக்குரிமை இருக்கு நாட்டுல. அப்ப நாங்க சச்சித்தோ அனுரையோ இல்ல நவமலோ இல்ல ரணிலுக்கோ வாக்களிக்கலாம். ஆனா அது நல்லதா இருக்கணும் அந்த வாக்கு. என்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் என்ன சொல்ற, வர முதல்ல என்ன சொல்றாரு, நான் இன்னும் 100 ஆள் படைக்கு 1000 கொடுப்பேன். 1000 என்ன தெரிஞ்ச இந்த அனுரை என்ன சொல்றாரு, ஊழலற்ற நாடா உருவாக்குனது. ஆனால் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டுமான பணி செய்வேன் என்று ஒருவரும் சொல்லல. ஒருவன் ஜனாதிபதி வேட்பாளர் மனசிலையும் இல்ல. இவர் வந்து துவக்கு கொடுக்கிற, இவர் வந்து ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வர, இதுதான் ஜனாதிபதி வேட்பாளர் கோரிக்கை. யுத்தத்தால ஈடுபட்டு யுத்தத்தில் 20 பங்கு வச்ச போராளிகள் தெருவில் நிற்கிறாங்க. பல தரப்பட்டமை பிரிஞ்சு நிற்க. வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா நாம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஊடக மையத்திலே ஒரு எமது போராளிகளுக்காகவும் கிழக்குமான போராளிகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு செய்தியை விடுவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையிலே நேற்றைய தினம் 26ஆம் தேதி நாங்கள் அம்பாறை மாவட்டம் கொத்தியில் வரைக்கும் போய் வந்த நாங்கள் எங்களுடைய மக்களை சந்தித்து எங்களுடைய போராளிகளை சந்தித்து அவங்களுக்கு ஒரு விசேட அறிவித்தலாக விசேட அறிவுரையாகவும்
ஒவ்வொரு இடமா போய் கிராமமா போய் நாங்கள் போராளிகளை மக்களை சந்திச்சு சொல்லிக்கிறோம். இந்த முறை நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் இப்பதான் யோசிக்கிறோம். இந்த இப்ப எடுத்த முயற்சியை நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல்ல எடுத்திருந்தோம். இன்றைக்கு டெவலப்பா வந்திருக்கலாம். எங்களை போராளிகளுக்கான தொழில் வாய்ப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கலாம். நாங்கள் உண்மையிலே ஒரு மனத்தனமான வேலை செய்யிட்டோம். எல்லா கதைகளையும் கேட்டு எல்லா அரசியல்வாதி கதைகளையும் கேட்டு நாங்கள் கொஞ்சம் அரசாங்கத்திலையும் அரசு அதிகாரிமார்களையும் எங்களையும் கொஞ்சம் எட்டத்தில் நின்றுட்டோம். எங்களை அப்படித்தான் அரசியல்வாதிமார் பிரிச்சு ஆண்டவர்கள். அங்க கொழும்புக்கு போனதுக்கு தான் தெரியுது முழு அரசியல்வாதிமாரும் ஒவ்வொரு டீலோட நிக்கிறாங்க. ஆனா இங்க தேசியம் பேசுறாங்க. அப்ப அங்க எனக்கு நேரடியா பார்க்கலாம் தெரியுது என்னென்ன ஆட்களுக்கு எப்படி நிதி உதவி போயிருக்குன்னு சொல்லி அங்க போனது கூட தெரியுது. ஆனா அவ்வளவு பேரும் இங்க எங்களை புலம்பெயர்ந்த மக்களையும் எங்களை போராளிகளையும் வெற்றுக்கொண்டு தேசியம் பேசிக்கொண்டு வாக்கெடுத்துக் கொண்டு அங்க நிதியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க கொழும்புக்கு போய் ஜனாதிபதி செயலகங்கள் முக்கியமான அங்கத்தை அரசு அதிகாரி மேல சந்திச்சதுக்கு ஒவ்வொரு நாட்டுல விவரத்தை எங்களுக்கு சொன்னாங்க. இந்த நாட்களுக்கு இப்படி பெட்ரோல் சீட்டு கொடுத்துருக்கு, இந்த நாட்களுக்கு சாரை வியாபாரம் கொடுத்துருக்கு, இந்த நாட்களுக்கு இந்த தொழில் முயற்சி கொடுத்துருக்கு, இந்த நாட்களுக்கு இத்தனை காணி ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் எவருமே எந்த அரசியல்வாதியுமே தங்களை மட்டும்தான் பார்த்தவர்கள் இதுவரை காலமும். ஆனா எங்களோட மக்களையும் எங்களோட போராளிகளுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் முன்னெடுத்து அவங்கள பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போனதா இல்ல உண்மையில. அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் முடிவெடுத்தது உண்மையில நாங்க இந்த விடயத்தை நாங்க லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இதே 1 வருஷத்துக்கு முதல் எடுத்திருந்தா கூட இன்றைக்கு நாங்கள் 3000 பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு எங்களை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமே எங்கள் போராளிகளை நாங்கள் ஒரு தொழில் கட்டமைப்புல கொண்டு வந்திருக்கோம். வடக்கு கிழக்குல மாதிரி பணிகளை உருவாக்கி அவங்களுக்குரிய விவசாயத்தை உருவாக்கி அவங்களுக்குரிய கடல் வளங்களை உருவாக்கி தொழில்களை கொடுத்து எங்களுடைய போராளிகளை கட்டமைப்பு ஒரே கோப்புக்குள்ள ஒரே கட்டுப்பாடுக்கு ஒரே விடுதலை கட்சிக்குள்ள நாங்க கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாங்கள் இறுதி வரைக்கும் எங்க தேசிய தலைவரோட இருந்து வண்டியில இருந்து வந்தார்கள் என்று கடைசி கட்டம் எங்க தேசிய தலைவர் இருந்திருந்தா நாங்கள் அரசாங்கத்தில் வந்திருக்க மாட்டோம், ராணுவ கட்டுப்பாடு வந்திருக்க மாட்டோம். அது எல்லாரும் உலகம் அறிஞ்ச உண்மை. எல்லாரும் சொல்லலாம், தேசியம் பேசலாம், நாங்க மக்களுக்காக தான் சேவை செய்யணும், மக்களுக்காக தான். ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் முன்னாள் போராளி என்ற வகையில உங்களோட கட்சிக்கும் அவருக்கும் இடையிலான நிலைப்பாடு என்னங்க? எங்களோட கட்சிக்கும் அவருக்கு இடையிலான வடவட அரசாங்கத்தோட இருந்து செயல்படுற நாங்க புலிகளா இருந்து நேரடியா ரணில் விக்ரமசிங்கே போயிருக்கிறோம். ஒரு எக்ரிமெண்ட் செய்திருக்கிறோம். அந்த எக்ரிமெண்ட் நிறைவேற்றிருக்கோம். நாங்க இதுவரைக்கும் அதையும் சொல்லுவாங்க எங்களோட மக்களுக்கு இதுவரைக்கும் கருணம்மான புள்ளியான அவர்களோ அங்கஜன் ராமனானோ விஜயராமேஸ்வரன் அவர்களோ வியாழேந்திரன் அவர்களோட டீலோட இல்ல டக்ளஸ் அவர்களோட டீலோட நாங்க செயல்படல. ஆனா நேரடியா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்கிட்ட சொல்லியும் இருக்கோம், எங்களை கையாளுங்க உங்களோட நிதி ஜனாதிபதி செயலகத்தாலே எங்களை கையாண்டு எங்களுக்குரிய நிதியை தந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கட்டுமான பணியை செய்யறதுக்கு உறுதி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். வேற ஆட்கள் கூட இந்த டீலும் இல்லை எங்களுக்கு. அதை நாங்க சொல்லிக் கொள்வோம். பொது வேட்பாளர் சம்பந்தமா நீங்க நிச்சயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தமிழ் வேட்பாளர் சம்பந்தமான ஒரு மக்கள் அங்கீகாரம் கொண்ட ஒரு வேட்பாளர் நிறுத்த இல்ல. இதுவரைக்கும் மக்கள் அங்கீகாரம் கொண்ட கட்சி உறுப்பினர்மார் கட்சி தலைவர்மார் அவருக்கு பின்னால நிற்கவில்லை. இது புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு சிலர் இந்த ஒரு தங்கட சுயலாபத்துக்காக அரியந்திரன் ஐயா அவர்களுக்கு நிதி அனுப்பி இறக்கியிருக்கிறாங்க. இதால எங்க தமிழ் மக்களோ எங்க போராளிகளோ எதுவுமே சாதிக்க போறது இல்லைன்றதை நான் சொல்லிக்கொண்டு இதை நாம் விட்டது நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி அமைக்கணும், எங்க மக்களை பொருளாதாரத்தை முன்னேற்றணும், பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னா ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்கிறதை வேற வழி இல்லை என்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும்.